அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களுக்கு வள்ளியூர் செல்வராஜ் ஆகிய அடியனுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மார்கழி மாத சிறப்பு பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். கார்த்திகை மாதம் முடிந்து நேற்றைய தினத்திலே மார்கழி 1ஆம் நாள் ஆரம்பித்தது. இன்று மார்கழி 2. மார்கழி மாதம் மிக உகந்த மாதமாக தெய்வங்களுக்கு போற்றக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பகவான் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை ஆண்டாளம்மை திருப்பாவையாக பாடியது இந்த மார்கழியில்தான். அதுபோல திருவம்பாவையை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்தார்கள். மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது. எனவேதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கண்ணபிரான் கீதையிலே சொல்லியுள்ளார். இறைவனை அடியார்கள் எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய திருப்பாவை திருவம்பாவை பாடல்களும் பாசுரங்களும் பிறந்ததும் இந்த மாதத்தில்தான். இறைவன் சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே குருவாய் எழுந்தருளி மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை நல்கி மணிமணியாய் பாட வைத்து அதை சொற்கோவையாக்கி கைச்சாத்திட்டு கையெழுத்திட்டு கொடுத்தது திருவாசமாகும். அப்பொக்கிஷத்தில் திருவம்பாவை பாடல்கள் 20 அடங்கியுள்ளது. அதை மார்கழியில் மனமுருகி பாடிட செல்வங்கள் யாவும் செவ்வனே வந்து சேரும். அதுபோல இறைவன் பெரியாழ்வாருக்கு தெய்வ குழந்தையாய் வந்து வளர்ப்பு மகளாகிய ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமான ஆண்டாளம்மை திருவரங்கனாகிய கண்ணபிரான் மீது கொண்ட அன்பால் காதலால் திருப்பாவை பாசுரங்கள் 30 அருளி செய்து பாடி இறைவன் வேங்கடவன் இதயத்திலே இடம் பிடித்து விட்டாள். ஆக இவர்கள் இருவருடைய பாடல்களையும் நாம் மார்கழியிலே மனமுருகி பாடிட இறையருள் நமக்கு எல்லா நலமும் வளமும் தரும். இவ் அருளாளர்களின் பெயரிலே உள்ள அற்புதம் என்னவென்றால், அருளாளர் மாணிக்கவாசக அடிகள் திருவம்பாவை பாடலை ஆண்டாளம்மை பெயரின் தொடக்கத்தை வைத்து ஆவன்னாவில் தொடங்கினார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட என்று அந்த பாடல் முதல் அடியாக வருகிறது. அதுபோல ஆண்டாளம்மை திருப்பாவையிலே மாணிக்கவாசகருடைய பெயரை முதல் எழுத்தாகிய மாவில் தொடங்கினாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று அந்த மாவன்னாவில் தொடங்கினாள். ஆக இறை அருளாளருடைய எண்ணத்தையும் ஒற்றுமையையும் நாம் இவர்களின் பாடல்களையே பாசுரங்களிலே கண்டுகொள்ளலாம். மார்கழி மாதத்தை சிலர் பீடை மாதமாக சொல்வார்கள். அது பீடை மாதம் அல்ல, பீடா மாதம் ஆகும். எனவே இந்த மாதத்தை நமது விசேஷ நாட்களாக கொள்ளாமல் இறையருளுக்குரிய நாட்களாக நினைத்து தெய்வ நாமங்களை கீர்த்தனை செய்து பஜனைகள் பாடி பகவான் பரமனுடைய பேரருட்கருணையை பெற்று மகிழ்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.